செஞ்சு புட்டோ அண்ணன் தங்க ஆயி புட்டோ. என்னடா தனியா இருக்க பாரு, நான் போயிட்டு ஒரு நாள் நான் வந்துருவேன். பத்திரமா இருக்கணும். தங்கச்சி கிட்ட சண்டை கிட்ட போட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. சரியா மா? அப்பா போயிட்டு வந்துறேன், நீ பத்திரமா இரு. சரிப்பா, பாத்து போயிட்டு வாங்கப்பா. அண்ணா அண்ணா ஏன்னா அழுகுற? இல்ல நடக்க போக நினைச்சாங்க. வாண்ணா, உனக்கு சமைச்சு தரேன். வா வா, இந்தாண்ணா சாப்பிடு. பரவாயில்ல, நீ சாப்பிடுமா? சாப்பிடு, நான்வெஜ் தான். ஃபிஷ், உனக்கு பிடிச்ச ஃபிஷ். ஃபிஷ்ஷா? கலர் வித்தியாசமா இருக்கு. ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ல செஞ்ச கேசரி. சாப்பிடு. ஃபிஷ்ல கேசரி? ஆமா, சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு, நல்லா இருக்கா? இன்னொரு பிளேட் எடுத்து வரேன், இரு. அம்மா காப்பாத்துங்க. அப்பா சொல்லுடி தங்கம். வெளியில போறேன்ப்பா, காசு வேணும். எவ்வளவுடா வேணும் உனக்கு? 1000 தாங்க போதும். சரி இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ. 2000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் கொடுங்க. பொம்பளை பிள்ளை வெளியே போற செலவு இருக்கும். நான் செலவு பண்ணிடுவேன். பரவாயில்ல, உனக்கு இல்லாததா? தேங்க்ஸ் பா. பை பை. நானும் வெளியே போறேன். போயிட்டு வா. எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன். எதுக்கு? அந்த 4 தருதல பசங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறதுக்கா? சரக்கா? சரக்குன்னு அடிக்க மாட்டேன் நான். பக்கத்து ஊர்ல போயிட்டு தம் அடிச்சுட்டு வரீங்களா நீங்க? தம்மு? ஐயோ, திருட்டு தம்லாம் கிடையாது. ஏன் நீங்க என்னதா பேசிட்டு இருக்கீங்க? காசு பானிபூரி வாங்கிக்க போறேன் நானு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்தா 20 ரூபா. எவ்வளவு பானிபூரி? 15 ரூபா. மீதி 5 ரூபா வரணும். வந்தாதான் சோறு, இல்லனா நைட் சோறு கிடையாது. போய்டும். போடா. நான் போறேன். போ. இங்க வாடா. வரேன். வண்டியில பை வச்சிருக்கேன், போய் அதை எடுத்துட்டு வாங்க. பையா? என்ன எடுத்து வரேன் நான்? பை வச்சிருக்கேன். இந்தாங்க பை. என் ஆசை மகளே, எங்க வாமா. அப்பா என்னப்பா? ஆடி தங்கம். இந்தா உனக்கு Dress. என்னது கடைசி பக்கம் போனேன். ஏன்பா இந்த கலர் வாங்குனீங்க? இது வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல. இது நல்லா இருக்குமே இந்த. சரி ஓகே, எடுத்துக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் பா. சரி போடா போடா. ஏய், இன்னொரு பை எதுவும் இருக்கா பாங்க? இன்னொரு பை இருக்கா? இல்ல, பை எதுவும் இல்லையா? எதுக்குடா? இல்ல, சும்மா கேட்டேன் நான். போ. போடா. அப்பா வண்டி பவுச்சுக்குள்ள ஒரு பை இருந்தது. எனக்கு அது பையே இருவாடா. எனக்கு காலையில ஆத்துல குளிச்சு சட்டி ஈரமா வச்சிருந்தேன். காய பண்ண நினைச்சிட்டே தான் ஞாபகப்படுத்திட்டா. நல்ல மயண்டா. போடா. என் மகனா நீ போ. இல்ல, வேற எனக்கு இது போய் மொட்டை மாடல காய வைடா. போடா. சம்சாரம் அது மின்சாரம். ஏமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இப்பதான் துணி துவைச்சு அவர் சுகர் பேஷண்ட். உங்க மாமனாரை பத்தி தெரியாது. சொல்லு கோவம் வரும் அவருக்கு. 10 நிமிஷத்துல வச்சிருவேன். டக்குன்னு பண்ணுமா. எவ்வளவு நேரம்? போறேன். என்னமா? நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேன். சித்தப்பாலாம் வராங்களா? உங்க மாமனார்ட்ட எதுவும் கேட்டியா? இல்ல நீ போய் கேட்டு தொலைக்காத. நான் கேக்குறேன். அவர் கோவப்படுவாரு, அப்புறம் போக கூடாதுன்னு. அப்புறம் அவர் போக கூடாதுன்னா அப்புறம் நம்ம போக முடியாது. நான் கேட்டு நான் அவருக்கு நேக்கா சொல்லி நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணி எல்லாம் துவைச்சு பண்ணு போ. எல்லாத்தையும் துவைச்சு பிள்ளைய பாரு. எங்க அதுதான் ஏதோ வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எப்ப பார்த்தாலும் என்னையவே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கியா அந்த பொண்ண? நீங்க இருங்க. நீங்க ஏன் வர்றீங்க இதுக்குள்ள? அப்படி சொல்லி வச்சாதான் கொஞ்சம் பயம் இருக்கும். நீ சொல்லிட்டு போயிடுற. அவன் குடும்பத்துல இருக்கவங்க என்ன வில்லனா பாக்குறவங்க பாக்குறாங்க. நீ நல்லா நேக்கா நீ அப்படியே பேசிக்கிட்டு மருமகள் என்ன பொம்பளைய வில்லியா பார்த்தா நல்லா இருக்குமா? ஆம்பளைன்னா அப்படி இருக்கணும். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. மாமனார். ஓகே, அப்படி போங்க. அப்ப ரெடியா? வேற மாதிரி என்கிட்ட காட்டக்கூடாது. விளக்கமாறு பிஞ்சு போ. உங்க மருமக வீட்டோட நிப்பாட்டிக்கணும். என்கிட்ட எல்லாம் யூட்டர் அடிச்சு வந்தா அவ்வளவுதான். வண்டி அப்சைட் டவுனா உருட்டி விட்டுருவேன் பாத்துக்க. ஓகே. மாப்பிள்ள வந்திருக்காரு. தண்ணியை போட்டு வந்திருக்கீங்களாக்கு? யாரு? போய் லைட்டா போட்டு வந்தேன் நானு. மாப்பிள்ள வந்திருக்காரு. அவனை பார்த்தா ஆமா சொல்லவே இல்லை. நீ தள்ளு. மாப்பிள்ள இங்க வாங்க. இருங்க. ஆமா நல்லா இருக்கியாமா? எப்ப வந்த? மாப்பிள்ள வாங்க. சாப்பிடு. மாப்பிள்ளை சாப்பிட்டாருமா? மாப்பிள்ள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வாங்க. நீங்க இருங்க, நீங்க வராதீங்க. மாப்பிள்ளைய சாப்பிட சொல்லுமா? சாப்பிட்டு இருக்காருப்பா. அம்மா சாப்பிட சொல்லுமா மாப்பிள்ளைய. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு மாமா. சாப்பிட்டு இருக்காரா? சாப்பிட்டு இருக்காரா? மாப்பிள்ளைய சாப்பிட சாப்பிட்டுட்டு அமுக்கிக்கிட்டு இருங்க. முட்டை வை. மாப்பிள்ளைக்கு முட்டை வச்சு விடுங்க. முட்டை பிரியமா சாப்பிடுவாரு. நான் போய் மீன் எடுத்துக்கிறேன்.
ஆர்த்தி இங்க வாங்க. என்னம்மா நைட்டு 10 மணிக்கு இந்த மீன் வாங்க போறேன் போல. எனக்கே மேக்கப் பண்ண மாதிரி கேட்டு. மீன் அவர் கேட்டா அசிங்க கேட்டு கூப்பிடு. அப்பா லூசு மனத்தை வாங்குறாங்க. எங்கப்பா போற எங்கயா போற? எங்கப்பா போறீங்க மாப்பிளைக்கு நைட்டு 10 மணிக்கு எந்த கடையில உனக்கு மீன் விக்கிறாங்க? மீன் கொப்பை மீன் கடை வச்சிருக்கானா? போயா உள்ள. போங்கப்பா இல்லாம நீ எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்க. யாரு சண்டை வளக்குறா நீ சண்டை வளர்க்குற. நான் வளக்குறேன் ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இல்ல. நீ ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. நான் வந்து பலூன் வியாபாரம் வாயை பண்றேன். மூடு. ஊதி பெருசா வாய மூடு இருச்சலா இருக்கு எனக்கு. என் வாய்ஸ் எரிச்சலா இருக்கா உங்களுக்கு? எரிச்சலா இருக்கு எனக்கு. நான் கேக்கும்போது சுகமா இருக்குன்னு சொன்னா தெரியாம சொல்றேன் நானு. சரியாம சொல்லிட்டேன். காது கேக்குறேன் நானு. மூளை கோளாறு உள்ள எனக்கு. தெரியல என்ன எனக்கு. பேசாத இனிமே இப்ப பேசாத. பேசாத இனிமே பேச கூடாது. பேசல சாமி. ஆ? பேசுறேன்னா நீ என்னன்னு கேளு நீ. ஓ சரி என்னன்னு கேளு. அப்படி சரி போங்க பேசுங்க. ஓ போங்க போங்க. சோஃபாலையும் இல்ல. தட்டான்னு போறேன் வர்றேன் எடுக்கிறேன்னு என்ன ஏதுன்னு கேட்கறாளா? சாவியை காணு இருக்குன்னு தெரியல. இவட்ட கேட்டா கிடைக்கும் கேட்டக்கூடாது. இவ்வளவு கத்துறேன் ஏதோ பண்றேன் அசர மாட்டேங்கிறாளே. இப்ப நீ இருக்கல்ல இதே மாதிரி லைஃப் லாங் இருந்துக்க. என்கிட்ட நீ பேசவே வேணாம். ஏன் பேச வேணாம்? வேணாங்கற நான் எதுக்கு அப்புறம் பேசுறேன்? யார் பேச கூடாதுன்னு சொன்னது? யார் நீ பேச? நீ தானே பேச மாட்டேங்கற. நீ டார்ச்சர் பேசாம டார்ச்சர் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணி? நான் எங்க டார்ச்சர் பண்ணி? நான் வீடியோ பண்ணி இருக்க. சாவி தள்ளி இருக்க. எடுத்து கொடுக்க கூடாதா? மனசு இல்ல உனக்கு. கல் நெஞ்ச காரி. ஏன் சாவி அந்த டேபிள் மேல தானே இருக்கு சாவி. இருக்கா? ஆமா சொல்ல கூடாதா? சாவியை தேடி தேடி நான் ஆந்திக்கிட்டு இருக்கேன். பேச கூடாதுன்னு சொன்னீங்கல. பேச கூடாதுன்னு சொல்றப்ப நான் எதுக்கு சாவி எடுத்து கொடுக்கணும்? நீங்க சாவி தானே இந்த தானே இருக்கு. சம்சாரம் அது மின்சாரம். என்னங்க குழம்பு ஊத்தவா? ஊத்துமா. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னாச்சு? உப்பா இருக்கு. உப்பா இருக்கா? தூக்கலா தெரியுது. மாத்தி கொண்டு வரேன். என்னடா உப்பள்ளி கொட்டி விட்டான்? உன் பொண்டாட்டி கை உப்பு நிக்கவே நிக்காது. கை உப்பு கூட பார்த்து போட தெரியாது. இவங்க அம்மாவுக்கே சமைக்க தெரியாதே. உனக்கு கூறுவாரே கிடையாது. கூறு பத்தல. எப்படித்தான் நீ இருந்து சமாளிக்க போறியா தெரியாது. ஆமா உப்பு உருளைக்கிழங்க கட் பண்ணி போடு. சரியா இருக்கு. போடு. கவனம் இங்க இருக்கணுமா? இங்க இருந்து குக்கு வித்து கோமாளி பார்த்தா எப்படி வழங்குவ? சமைக்கிறப்ப புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு தி சமையல். அப்பதான் உப்பு கூட விளங்குறதுக்கு இல்ல. பாத்துக்க. என்ன நீ இப்போ பார்த்தேன். நீங்க என்ன வாயில கை வச்சிட்டு அமைதியா இருக்கீங்க? எதுவுமே பேசாம இருக்கீங்க. டேஸ்டா இருக்கு. டேஸ்டா கொஞ்சம் ஊத்தவா? ஊத்து. டேஸ்டா. தூத்துக்குடியில கடல் இருக்கும். அங்க தண்ணி இருக்கும்ல. அதை எடுத்து காய வச்சா உப்பு வந்துரும். ஆமா உப்பு. பொண்டாட்டி கூட மதியம் அதிகமா போட்டாலே உப்பு அதிகம். உப்பு அதை அதிகம் போட்டால் தப்பு. சமையலில் தேவை உப்பு, அதை அதிகம் போட்டால் தப்பு. என்ன சாங்லாம் கம்போஸ் பண்றாங்க? இல்ல சாங் இல்ல. எங்க அம்மா சினிமா பாட்டு பாடுவாங்க. எங்க அம்மா அப்ப இருந்தே பாட்டு பாடுறாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க. இப்படி ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் உனக்கு என்ன பாட்டு போத்தா கொண்டு தரேன். நீ போமா உள்ள போமா. நீ போமா. சப்பா ஒண்ணுமில்லடா. எனக்குள்ள படுத்து கிடந்தேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உன் பொண்டாட்டி போட்டுட்டாலே மீன் குழம்பு. அது மீன் குழம்பு இல்ல, உப்பு குழம்பு. உப்புட்டு உப்பா. தூத்துக்குடி உப்பளமே உள்ளதான் இருக்கும் போல. எம்புட்டு உப்பு. வாழ விடுமா? என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ. ஆமா ஆமா. டேய் சுரேஷ் எப்பரா இருக்க? என்ன சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன். அவருக்கு உங்க மச்சானுக்கு 15 நாள் ஏதோ ட்ரைனிங் போட்டுட்டாங்க. சரி. ஹைதராபாத் போயிட்டாரு. மாமியார் போட்டு ஒரே டார்ச்சரா இருந்துச்சு. சொல்லு. சரி அப்புறம் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் வந்துட்டேன். சரி சரி. சரி ஒரு 15 டேஸ் இருந்துட்டு போலான்ட்டு வந்தேன்டா. ஆனா 15 நாள் பேக் மாதிரி இல்லையே அது. என்னடா நீ வந்தீங்களா? எப்படி சுச்சி? எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க சுச்சி. இங்க தான் இருக்கீங்களா? ஆமா இன்னும் 15 நாள் இங்க இருக்கீங்க. 15 நாள் இங்க இருக்கீங்களா? என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் போங்கல சமைச்சு வைக்கிறேன். ஏங்க உண்ணி வந்திருக்காங்க. போய் தான் வாங்கிட்டு வாங்க. ஆட்டமா ஆறாளே. எனக்கு இது சரியா படல. ஏங்க அண்ணி எனக்கு பிடிக்கும்னு இந்த லட்டு ரெட் லட்டு பண்ணிருக்காங்க. அப்படியா? மோதி லட்டு பண்ணிருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் அவங்களே கல்யாணம் பண்ணிருக்கலாம். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு பார்த்து பண்றாங்க. என்ன என்ன அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற? நீ தேவையில்லாம போயிட்டு இருக்க. இங்க பாரு நீ ஒண்ணு கெட்டு போல. ஒரு அதான் வச்சுக்க. தேவையில்லாம போயிட்டு நாளைக்கு ஏன் தலைய எப்படி உருட்டிட்டு இருப்பீங்க நீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா அட்வைஸ் தூக்கிட்டு வராதீங்க. அவங்க எனக்கு நாத்தனார் கிடையாது. அவங்க எனக்கு இன்னொரு தாய். அம்மா ஓவரா இருக்கு. வரும்.
தங்கச்சி எப்ப ஊருக்கு போகுது? போகுதா? அது உனக்கு நாத்தனார் இல்லையாம்மா, எனக்கு எனக்கு உனக்கு தாய் இல்ல. தாய் பொல்லாத தாய் அதெல்லாம் இப்ப பேச்சு கிடையாது. 20 நாள் ஆச்சு, 15 நாள்னு சொல்லிட்டு வந்தால அவ எப்ப கிளம்புறா? என்ன கிளம்பு, அழுவ கூடாது. ஏய் விட்டு போறா, அழுவ நிறுத்து போறா. நீ எதுக்கு அழுகிட்டு இருக்க? நீ இப்ப எதுக்குடா கத்திட்டு இருக்க? என்னமாச்சு? இந்த பிள்ளை மேல கை வைக்க போற, அவங்க அப்பா அம்மா கூட்டு வர போது அப்படிலாம் வீட்டுல தேவையில்ல பிரச்சனை வந்துருக்கு. நீ வாமா. இப்ப பிரச்சனையே இவங்களாலதான். இவங்க என்ன சொல்றாங்க? நான் எப்படி வெளியே இருக்கேன், நான் சாப்பிட முடியும், வீட்டுக்கு வரேன். கிளம்பிட்டீங்களா? ஆமா, அவர் வண்டியில வெயிட் பண்ணிருக்காரு. நீ வெங்காயம் எங்க எடுத்துட்டு போறீங்களா வீட்டுக்கு? டிராவல் இருக்க, நீ காட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தாரு மாமா. காட்டுல இருந்து கொண்டு வந்தாரா? ஆமா ஆமா ஆமா. ஃப்ரீயாவ கொடுத்தாரா? சும்மா கொடுத்தாரு. எது? இந்த பைதான், இந்த பைதான். இவ்வளவுதான் கொடுத்தாரா? இன்னும் இருக்கா? மொத்தமே இவ்வளவுதான் நீ. சரி, நீ நான் எடுத்துக்கிறேன். அண்ணி அப்புறம் உங்களுக்கு சேலை ஒண்ணு எடுத்திருந்தேன். அப்படியா? ஆமா, இந்த சேலை பார்டர் சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல. வச்சுக்கோங்க அண்ணி. அண்ணி போன் ஐபோன். ஐபோனா? ஆமா, 16 ப்ரோ இல்லையா? 16 வரல நீ. வரலையா? வந்தவனே வாங்கி வைக்க சொல்லுங்க. சரிங்க அண்ணி. சரி அண்ணி அண்ணி, இந்த டீஷர்ட் மாமாக்கு, அப்புறம் இந்த ஷால், உங்களுக்கு ஒயிட் ஷால் கேட்டீங்கல்ல, தேடிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அண்ணி. இந்த சேர், சேர் வேணுமா? நீ சேர் இந்த எடுத்துட்டு வரேன். நீ இந்தாங்க. வேற வேற எனக்கு எதுவுமே போறதுக்கு இங்க எல்லாத்தையும் கொடுத்து விடுறான் ஒய்ஃப். நீ எடுத்துட்டு போங்க. நீ இதுல என்ன இருக்கு? நீ எனக்கு மனசே இல்ல. சரிடா, அடுத்த வாட்டி வரேன்டா. சரிங்க நீ. வேற என்ன? நீ இந்த இருக்கு வாட்ச், இந்த இருக்கு நீ இந்த வாட்ச் வச்சுக்கோங்க. சரிடா, வரேன். பாய்டா. சரி அண்ணே, இந்தா உங்களையும் கூப்பிடுறேன். நீங்களும் போங்க. அண்ணி இவரையும் வச்சுக்கோங்க. தேவையில்லாம என்ன போயிட்டோம். அம்மா அவர் எங்கப்போ பெரிய பாசமலரா இருக்கோ, போராட்டமா இருக்கோ? என்னங்க இப்படி ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? ஒரு பேச்சுக்கு இதை எடுத்துட்டு போங்க அண்ணி, அதை எடுத்துட்டு போனா எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அனுமார் அப்படியே சஞ்சீவ் மலையை பேத்து எடுத்துக்க போறாங்க. இப்ப இந்த வீட்டையும் அப்படியே பேத்து எடுத்துட்டு போயிருவாங்க போல. இல்ல இப்படி இருக்குது அல்பம் குடும்பமே, அல்ப குடும்பம். அக்கா தங்கச்சிக்கு வந்துட்டு போனாலே வீட்டுல நல்லா நிம்மதி இல்லாம இருக்கு. ஏய் இருபுல பட் இருந்தாலும்